ஸோ இந்த வீடியோக்கான கிரெடிட்ஸ் வினோ கேமிங் தமிழ் ப்ரோக்கு தான். ஸோ அவரோட சேனலை பார்த்து தான் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நானே கற்றுக்கிட்டேன். ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் இதெல்லாம் பிகினர்ஸ்க்காக தான். அண்ட் நானும் ப்ரோ கிடையாது, கேஷுவல் பிளேயர் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து பேசிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பிகாஸ் நீங்களாம் எனக்கு முன்னாடியிலேருந்தே பிஜிஎம்ஐ விளையாட வாய்ப்புகள் இருக்குது. ப்ரோ பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் அப்படி தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வி ஆர் ஆன் த ரோட் டு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என் மெயின் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் 2 சேனலுமே நல்லா க்ரோத் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிப் நம்பர் 5. இப்போலாம் நிறைய எனிமீஸ் பில்டிங்கில் தான் இருக்காங்க, பில்டிங்குள்ளே. அந்த மாதிரி எனிமீஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அந்த இடத்துல அட்வான்ஸ்டு ஃபயர் பண்ணலாம். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்புறம் கேமில் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். சரி இப்போது அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். ஸோ டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு புரியுது நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆப்போனண்ட்டை கில் பண்ணுறதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த கேப்பில் உங்கள் டீமேட் நாக் ஆகிட்டான். அப்போது நீங்கள் ரிவைவ் பண்ண போகும்போது எனிமி உங்களை அடிச்சிட்டான், எப்படி இருக்கும்? அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே தான். ஸோ நீங்கள் ஆப்போனண்ட்டை வந்து கில் பண்ணிட்டோ இல்லை உங்கள் டீமேட்டை சேவ் பண்ணிட்டோ நீங்கள் அப்புறமா உங்கள் டீமேட்டை ரிவைவ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் அடிக்க போகாமல் நீங்கள் பாட்டுக்கு ரிவைவ் பண்ணிங்க அப்படின்னா ஆப்போனண்ட்டு ஈஸியாக உங்களுடைய டீமேட்டையும் கில் பண்ணிடுவான், உங்களையும் கில் பண்ணிடுவான். நீங்கள் சிக்கன் டின்னர் அடிக்க முடியாது. ஏன் லாஸ்ட்டு ஒரு மெம்பராக கூட சர்வை பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன். சரி அடுத்த டிப்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஸோ கிரெனேடை கையில் வச்சு தூக்கி போகிற மாதிரி வச்சுட்டு பட் தூக்கி போடாமல் வச்சிடணும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், நான் தூக்கி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேப்பில் ஆப்போனண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடுவான். ஸோ நீங்கள் மேலே இருந்தீங்கன்னா மேலே ஏறி வருவான், கீழே இருந்தீங்கன்னா கீழே இறங்கி வருவான், இல்லை ஜன்னல் வழியாக குதிச்சிடுவான். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் கன்னை மாற்றிக்கிட்டு நீங்கள் அவனை கொல்லன்னு சொல்லிட்டு கொல்லலாம், கில் பண்ணலாம். ஸோ ரிஃப்ளெக்ஸ் முன்னாடி ரியாக்ஷன் தான் முக்கியம். ஸோ அந்த ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை ஆப்போனண்ட் அடிக்கும்போது அப்படி இல்லைன்னா மூவ் பண்ணும்போது உங்கள் முன்னாடி ஒரு மார்க்கிங் வரும். அந்த மார்க்கிங் ஆப்போனண்ட் மூவ் பண்ணாலோ இல்லை உங்களுக்கு ஷூட் பண்ணாலும் அவன் லொக்கேஷனை காட்டி கொடுத்துரும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் எந்த டைரெக்ஷனில் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே சொல்லிடும், காட்டி கொடுத்துரும் ஸ்க்ரீனில் வர அந்த மார்க்கிங். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்து ஆட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி மார்க்கிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மார்க்கிங் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ப்ரௌன் பண்ணிவிடுங்க, அதாவது படுத்துக்கோங்க. ஓகே எனக்கு புரியுது இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், பட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பழகி போயிடும். அண்டு அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா வராது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் சரியாக வருமே. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் வரல அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து நம்ம மேலே தான் தப்பு. ஸோ எய்ம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து கிராஸ் ஏர்ஸ் ஒரு சில கன்ஸுக்கு வந்து மாறும், அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. எனக்கு என்னென்ன கன்னுன்னு சொல்லிட்டு சீரியஸாக ஞாபகம் இல்லை. ஸோ கிராஸ் ஏர் வந்து என்னமோ எய்ம் பிளேஸ்மெண்ட்டு வந்து மண்டைக்கு இருக்கும், பட் அப்படி அடித்தா பாடியில் தான் விழுகும். சரி பேக் டு த பாயிண்ட். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறது, அந்த கன்னுக்கு எப்படி எய்ம் கரெக்டாக வரைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கோப் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அயன் சைட்டில் அடிக்க ட்ரை பண்ணுங்கள். அயன் சைட்டில் அடித்தா ரிஃப்ளெக்ஸ் கரெக்டாக இருக்கும், நல்லா வரும். சைனீஸ் பிளேயர்ஸ்க்கு இப்படி தான் வந்து அக்யூரசி பக்காவாக வருது, ரிஃப்ளெக்ஸும் நல்லா பண்ணுறாங்க. அண்டு ஸ்கோப் இன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸ்கோப் இருந்தாலும் நல்லா ஆடலாம். ஸோ ஸ்கோப் ஓப்பன் பண்ணி அடிச்சிங்கனாலும் நல்லா உங்களுக்கு கேம் ப்ளே வரும். ஸோ கேம் ப்ளே நல்லா வரும். எல்லா கன்னுக்கும் இது செட் ஆகாது. லைக் எல்லா கன்னுக்கும் வந்து ஒரு இடத்துல கிராஸ் ஏறும், ஒரு இடத்துல எய்ம் ஓப்பன் பண்ணி வேணுன்னா வேறு இடத்துலையும் இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. அண்டு மைக் குவாலிட்டி கேவலமாக இருக்கும், அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ் ப்ளீஸ். நானும் உங்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி தேவைப்படுவேன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு. அண்ட் யா கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. பை கைஸ், பீஸ் அவுட்.